வணக்கம். காரைக்கால், நாகை இந்த கடலோர மீனவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக அவர்கள் தொழிலுக்கு செல்கின்ற நேரத்தில் இலங்கை இராணுவத்தாலும் இலங்கை சார்ந்த ரவுடிகளாலும் தாக்கப்படுவதும் அவர்களுடைய பொருள்கள் சேதப்படுத்தப்படுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் கடந்த காலங்களிலே காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற நேரத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்கின்ற பொழுது உடனடியாக இந்த பிரச்சனையை பற்றி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற பொழுதெல்லாம் அப்போதைய அமைச்சர் நாராயணசாமி அவர்களுடைய முயற்சியாலே மீனவர்கள் இலங்கைக்கு சென்று கொண்டு சேர்வதற்கு முன்பாகவே விடுதலை செய்கின்ற நிகழ்வுகள் அதிகமாக நடந்திருக்கிறது. ஆனால் இப்போது சமீப காலமாக இலங்கையினுடைய பிரதமர் அதிபர் மாறிய பிறகு, அனுரா திசநாயக்கா பொறுப்பேற்ற பிறகு இது போன்ற நிகழ்வுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. 2 மாத காலத்திலே சற்றேறக்குறைய 3 முறை தொழிலுக்கு சென்ற மீனவர்களை தாக்கி துப்பாக்கி சூடு நடத்தி காயப்படுத்தி அவர்களுடைய படகையும் தங்களுடைய கஸ்டடிக்கு எடுத்து சென்று இலங்கைக்கு சென்று அங்கே அவர்கள் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்து மிக அதிகமான அபராத தொகை 40 லட்சம் 60 லட்சம் என்று அவர்களிடம் அபராத தொகை விதித்து இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி 13 பேர் இலங்கை இராணுவத்தால் சுடப்பட்டு காயப்பட்ட அந்த மீனவ நண்பரை இலங்கைக்கு எடுத்து சென்று ட்ரீட்மெண்ட் கொடுப்பதாக சொல்லி இதுவரையில சரியான மருத்துவ வசதி கூட கொடுக்கப்படாமல் இருப்பதாக தகவல். இந்த சூழ்நிலை எல்லாம் தொடர்ந்து கடலோர மீனவர்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவித்தோம். அதற்கான உரிய நடவடிக்கை, விரைவான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது மீனவர்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களுடைய ஆதங்கமுமே. இதையெல்லாம் கண்டித்து ஒன்றிய அரசு மீனவர்களுக்கான இந்த பிரச்சனையை நிரந்தர தீர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி வருகின்ற 8ஆம் தேதி காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக காரைக்கால் மாவட்ட மீனவர் காங்கிரஸ் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தலைமையிலே காரைக்கால் பேருந்து நிலையத்திலே வருகின்ற சனிக்கிழமை 8ஆம் தேதி மாலை 4 மணி அணியளவிலே நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே நான் முன்பு சொன்னது போன்று காரை, புதுவை, தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தாலும் இலங்கையின் அரசு நியமிக்கின்ற மீனவ ரவுடிகளாலும் தாக்கப்படுவதும் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதையும் கண்டித்து நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேற அதுதான் முதல்ல சொன்ன நானு. அதுல இராணுவத்தால் சுடப்பட்டதுல குண்டடிப்பட்டவருக்கு அங்க இது வரைக்கும் அவங்கள இங்க வந்துருவாங்க, விட்டுடுவாங்க. இங்க நம்ம தமிழக பகுதியில தான் உயர் மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்து உடனடியா அவங்களுக்கு நல்ல விதமா ஆரோக்கியப்படுத்துவோம். இப்ப என்ன பண்ணாங்க, குண்டடிப்பட்டவரை அவங்களே கொண்டு போயிட்டாங்க. அங்க இலங்கை கொண்டு போய் அங்க வைத்தியம் பண்ணாங்க. போதுமான வைத்தியம் இல்லைங்கிறது தான் பாதிக்கப்பட்டவருடைய தரப்பு. அதனால அவரை விரைவா இங்க இந்தியாவுக்கு அழைத்து இங்கே உயர் மருத்துவம் அரசின் செலவிலேயே கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பெரிய இழப்பு ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் இல்ல, இந்த பெரிய இழப்புக்கு ஒன்றிய அரசு ஈடாக ஏதாவது ஒன்று செய்கின்ற ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும். மீனவர்களை காவந்து பண்ண வேண்டியது, அவங்களை தாக்குதலிருந்து பாதுகாக்க வேண்டியது ஒன்றிய அரசுடைய வேலை. ஏன்னா மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையினால இந்த மாதிரி பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு இழப்பீடை சரி கட்டுவதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.